ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம இன்றைக்கி குக்குடுலேருந்து வெட்டிங் பாய் பிரியாணி கிட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி, எனக்குமே ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி வாங்கிட்டோம். 1/2 kg பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கனை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, 250 கிராம் ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 250 கிராம் அந்த மசாலா பேஸ்ட், பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 கிராம் அளவுக்கு வந்து அந்த சீசனிங் ஆயில் இருந்துச்சு. மொத்தம் 505 கிராம் இந்த பாக்ஸு. அது ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து 8 ஸ்டெப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பிரியாணி செய்யணும்னு கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே ரெகுலராக செய்யல அந்த அளவு கிளாஸ் எடுத்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து இருந்து அப்புறம் கொஞ்சமாக இருந்துச்சு. அதையுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஊற வச்சாச்சு. அப்புறம் பாப்பா வந்து முட்டை வேணும்னு கேட்டிருந்தா, முட்டையுமே வேக போட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் அந்த பேக்கெட்டில் கொடுத்துருந்த மசாலாவை அப்படியே ஃபுல்லாக அதில் சேர்த்துருங்க. மசாலா வந்து அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட ஸ்மெல்லு, மசாலா அரோமா வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதில் இருக்க பச்சை ஸ்மெல் மட்டும் போனால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மட்டனு, பீஃபு, சிக்கனு இல்லை வெஜிடபிள்ஸில் செய்ய போகிறதா இருந்தால் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா அது மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவி பார்க்கும்போதே நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தாங்க. அதாவது 375 ml சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் எம்எல் கணக்கெலாம் வந்து அளவு பார்க்க எனக்கு தெரியாது. அதனால் கரெக்டாக வந்து 1.5 கப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரைஸ் எந்த கிளாஸில் எடுத்து போட்டோனோ அந்த கிளாஸ்லேயே வந்து தண்ணி அளவும் ஊற்றிக்கிட்டேன், 1.5 கிளாஸு. அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் வீட்டில் நார்மலாக பிரியாணி செஞ்சேன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆனால் இவங்க சொல்கிறப்ப நம்ம செய்யணுன்றதுக்காக 2 விசில் கொடுத்துருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அரிசி எதுவுமே உடையாமல், மெயினாக வந்து குக்கர் வந்து அடி பிடிக்காமல் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருந்த சீசனிங் ஆயில் போட்டுட்டு சாதம் பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம். டேஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போது நான் அதை செஞ்ச டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சாதம் எல்லாமே சூப்பராக வெந்திருந்துச்சு. மெயினாக கறி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விசில் தான் வந்து லோ ஃப்ளேமில் தான் கொடுத்துருந்தோம். ஆனாலுமே பாருங்கள் சூப்பராக கறி வெந்திருந்துச்சு. இது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.